வாங்க 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 வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா GTA Vice City Definite எடிஷன் பிசியில். ஸோ பார்த்துக்கோங்க, ஏற்கனவே GTA San Andreas விளையாடி இருக்கோம். ஆனால் அது இன்னும் அப்லோட் ஆகல. அதுலேயும் நான் சேவ் பண்ணாமல் வெளியில் வந்துட்டேன். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து விளையாடணும். ஸோ இப்போதைக்கு GTA Vice Cityயில் போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆஹா ஆஹா. ஆனா இதுல கொஞ்சம் கிளிச் எல்லாம் இருக்கு கைஸ். அட போங்கடா நீங்களும் இது. அவங்க ரீசெண்டா வந்திருக்கு. ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஒருத்தர் விளையாடி வச்சிருக்கு. அந்த இடத்துக்கு போகாம ஃபர்ஸ்ட்ல இருந்து போவாங்க. ஓகே போலாம். ரெடி ஜூ. நான் என் பேரு டாமி. நான் வைசிட்டியில இருக்கேன். ஆனா நம்ம வளர்க்க போறோம் மார்க்கோ. மார்க்கோ Dame சரி. வைசிட்டி பீச் அவுட். அப்புறமா இன்னொரு கட் சீன் வரும்ல கார்ல. ஸோ இதை நான் பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸ்பேஸ் டெஃபினட் எடிஷன் மெயினான விஷயம் போய் இப்போ நான் போய் ஆடியோ. ஆக்சுவலாக எனக்கு ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ் தாங்க பிடிச்சிது. வைசிட்டி ஓகே தான், பட் ஐ லைக் ஒன்லி ஜிடிஎஸ் ஆண்ட்ரஸ். நம்ம பாட்டே கேட்காது. இல்லை நம்ம ஆடியோ எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். இல்லை எங்கேருந்து நம்ம ஆடியோ ரேடியோ நம்ம எதுக்கு ஆஃப் பண்ணுறோம். ஆனாலும் நான் ஆஃப் பண்ணுவேன். எனக்கு வேணாம் ரேடியோ. சுறா உருவி புட்டு ஓடி விட்டா. அப்புறமா யாரெல்லாம் எம்ஜிஆர் பார்த்துட்டீங்க? எம்ஜிஆர்னா வேற எதுவும் இல்லை, வந்தகஜ ராஜா. அது யாரெல்லாம் பார்த்துட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே ஐசிட்டியோட டெஃபினட் எடிஷன் கேம் பிளே போட்டிருக்காங்க. அது ஆண்ட்ராய்டு. நார்மல் எடிஷன் கேம் பிளேயும் போட்டிருக்கோம், அதுவும் ஆண்ட்ராய்டு தான். அப்புறமா பிசிலையும் நார்மல் எடிஷன் போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பிசியில் விளையாடுறேன். ஐயோ எங்கடா வண்டி ஜம்ப் ஆயிட்டே இருக்கு. நான் இது பாருங்களேன், இது பாருங்க லெஃப்ட் கண்ட்ரோல். ஓகே 110 ராமி இறங்கடாவும். ஸோ என்னமோ சொல்ல வந்தேன், எனக்கு மறந்துருச்சு. சத்தியமா எனக்கு மறந்துருச்சு என்னமோ சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. ஸோ யாரெல்லாம் ஜிடிஏ ட்ரைலாஜி டெஃபினட் எடிஷன் விளையாட்டிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் சேவ் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்குலாம் இதை தாண்டி தானே வந்திருக்கோம். தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஜிடிஏ விசிட்டிலாம் நம்ம லேப்டாப்பில் விளையாடுவோமா அப்படின்னு இருந்தது. சான் ஆண்ட்ரஸும் தான், பட்டு விளையாடிட்டோம். எனக்கு ஜிடிஏ 5 எல்லாம் ஆசையே இல்லை கைஸ் விளையாட. எனக்கு ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் டெஃபினட் எடிஷன் கிடைச்சது பாருங்க, அது சரியான சந்தோஷம். ஏன்னா ஜிடிஏ 5ஓட கீழே 4 அடி கீழே கிராஃபிக்ஸில் தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே கூலியா அப்படிதான். டே நில்றா, எனக்கு ப்ளூ பைக் தான் வேணும். டே ஸ்கூட்டி. டே 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 ஐயோ கட்டு கட்டா. டே நின்றா வரேன்டா. நான் இப்போ என்ன எல் மிஷினுக்கு தான் நான் போகணும். ஓகே நான் போய் ஆனால் இங்கே போய் வீடியோ 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 ஐயம்மே மேப்பை பார்க்க சொன்னாங்க. ஓகே பார்ப்போம் என்ன இருக்கு மேப்பில். என்னடா சாதாரண மேப்பு தானடா பார்க்க சொல்கிறீங்க? அப்படிதான் இருக்கு எனக்கு. பாருங்களேன், இது ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு. அது சவுண்டு கேட்கணும் உங்களுக்கு, பட் கேட்டா நிறுத்த எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அது எல்லாருக்கும் எனக்கு இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு என்ன சொல்லுங்க, அடுத்த பாட்டில இருந்து வைக்கிறேன். இங்க பிசிஜி இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்க பிசிஜி இருந்தா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இல்ல, அதுக்கு பதிலா ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு. நோ ப்ராப்ளம் ப்ரோ. அதுவும் ப்ளூ கலர் பைக் வேற, சூப்பர்ரா. ஸ்போர்ட்ஸ் பைக் கிடைச்சதே பெரிய விஷயம். ஓகே நம்ம போய். ஆனா ஜிடிஏ சான் ஆண்ட்ரஸ்ல ஏதாவது சேலஞ்ச் கொடுக்க முடியுமா? கொடுங்க கைஸ். இப்போ சேலஞ்ச் மீன்ஸ் சம்திங் லைக் என்ன சொல்றது, என்னது ஐயோ கைஸ் சொல்ல முடியல. என்னது ஐயோ 24 hours obeying the rules. அதாவது ரியல் லைஃப்ல எப்படி சிக்னல்ல தான் ஒபே பண்ணி போறோம், கரெக்டான பாத்துல போறோம். அந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருந்தா கொடுங்க, அதெல்லாம் முடிச்சிடலாம். இங்க பைக்கை நிறுத்திட்டு போய் இங்க பிங்க் கலர் மார்க்கர் இருக்கும், அங்க போய். ஆக்சுவலா
வைசிட்டில இருக்கிற எல்லா மிஷின்ஸுமே 3 மிஷின் தான். இப்போ லான்ஸ்ன்னு இருக்குல்ல இந்த மிஷினு. ஸோ இந்த மிஷின் மூணு இந்த இப்போ இந்த லான்ஸ்ன்னு இருக்கிற மிஷினை முடிச்சுட்டோம். இந்த லான்ஸ்ன்னு இருக்கிற மிஷின் இருக்குல்ல, அதுல சொல்ல முடியல. 3 மிஷின் தான் லான்ஸ் தான். ஓகேங்களா? ஐயோ இங்க போய் போறேனே, சும்மா ஜம்பிங். ஓகே நான் இப்ப கண்ட்ரோல் அனுப்புறேன். ஜம்ப் பண்ணுதுடா. ஏ, ஆ, ஆ, ஊ, ஆ, ஈ. என்னடா இது ஆக்சுவலா நம்ம மணி ஏர்ன் பண்ணதான் ஜிடிஏ வைஸ் சிட்டிக்கே நம்ம வருவோம். பிகாஸ் நம்ம ஃப்ரெண்டோட இது தொலைஞ்சிரும் காசு. ஸோ அதை நம்ம திருப்பி கொடுக்க தான் நம்ம ஜிடிஏ வைஸ் சிட்டிக்கே வருவோம். நைஸ் பைக். எனக்கு நைஸ் பைக்லாம் இதுவே போதும்டா. போடா டே. பட் ஆனா உன்னை கொல்லணும், எனக்கு அதுதான் வேணும். For all your Carnatic lovers. எங்கடா இருந்தேனா? ஆமே போட் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். போட் இருக்கு. பார்ட்டின்னு அந்த மிஷின் பேரு. எனக்கு கமெண்ட்ரி என்ன கொடுக்குறதுன்னே தெரியல கைஸ். எனக்கு என்ன கமெண்ட்ரி கொடுக்கணும்னு தெரியல. ஓகே. அண்ட் ஜிடிஏ San Andreas டெஃபினட் எடிஷன் ஆன் த வே கைஸ். நான் ஆக்சுவலாக அது ரெக்கார்டு விட்டாயிருக்கு கைஸ். நான் ஸ்ட்ரீமிங்னு கொடுத்துருக்கேன். இல்லைனா அதுவும் வந்திருக்கும். அது நான் விட்டு ஆகிட்டு இருக்கு ரெக்கார்டிங் மட்டும். ஸோ அதனால எங்கள் அம்மா மொபைலுக்கு அனுப்பி அதை கொலாச் அந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸாக மாற்றி உங்களுக்கு அப்புறமா ப்ரெசென்ட் பண்ணதுக்கு தான். எனக்கும் தூக்கிட்டு வருது கைஸ். ஒரு நாள் ஏன் வீடியோ போடலன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் இருந்துச்சு, அதனால தான் படிச்சுட்டு. ஓகே வந்துட்டேன். யாரா அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ரி என்ன கொடுக்கணும்னே தெரியல ப்ளீஸ். ஓகே பைக்ல ஏறுமா, நீ ஏறுமா. ஒவ்வொருத்தி கேட்டுட்டே இருப்பா, என் அப்பா கிட்ட வேணும் பண்ணுவியா? எதிர்பார்க்கலாம். ஆமா, ரிச் அண்ட் பவர்ஃபுல் ஃபார் எங்க அப்பா. பயந்துருப்பா அந்த பொண்ணு. யாரா இவன், நம்ம அப்பாவோட சரியான இப்படி ஓட்டுறான் பயந்துருப்பான். வந்தம்மா பொண்ணு. என்னடா இது வாங்கலாம் இதுல. ஐயோ டாமியோட மைனஸ் பாயிண்ட் என்னது டாமியோட மைனஸ் பாயிண்ட்? அவனுக்கு ஸ்விம் பண்ண தெரியாது. திரும்ப லான்ஸ் மிஷின் தான் ரொம்ப. அது இந்த கேம்ல இம்ப்ரூவ் பண்ணிக்க மாட்டாங்க. பிகாஸ் ஜிடிஏ வைஸ் சிட்டியோட ரெஃபரன்ஸ் தான் அப்படியே இங்கே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிடிஏ San Andreasலாம் மாசாக இருக்கும் கீஸ். நீங்கள் வீடியோ வந்தோடனே பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிசி தான். ஏற்கனவே நார்மல் எடிஷனில் எத்தனை கேம்லேயே போட்டிருக்கேன்னு தெரியல. ஐ திங்க் 3-4 கேம்ல இருக்கும் ஜிடிஏ San Andreas ஆண்ட்ராய்டு நார்மல் இல்லை. ஸோ நீங்கள் டெஃபினட் எடிஷன் போய் பாருங்கள், அப்போ தெரியும். சரிவாட லான்ஸே வந்துட்டேன். என்ன மிஷின் சொல்லு. மலிபு கிளப் நினைச்சேன். அந்த கென் பால் எங்கடா பைக்கு? நான் என்ன ஓடியா போறேன்? பக்கத்திலே இருக்கு பைக்ஸ். கொலை நடந்திருக்கு. அதை போய் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும். எதுக்குடா இப்போதான் டுட்டோரியல் எல்லாம் சொல்லி தரீங்க? எதுக்கு உங்களெல்லாம் தெரியாதா டுட்டோரியல்? ஆட பாவிலா. ஆமா நான் எதுக்கு இப்போ சீட்டே போடாம விளையாட்டு இருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி சீட் இல்லை, வெப்பன் சீட்லாம் இஷ்டமே இருக்கு, நிறைய இருக்கு. பட் நான் இந்த மிஷின் முடிச்சோன்னு யூஸ் பண்றேன். இந்த போலீஸை வச்சுதாங்க பண்ணலான்னு நினைக்கிறேன். தள்ளுறான். நானே ஒழுங்கா ஓட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் இடிக்காம தான் ஓடிட்டு இருக்கேன். சரி நிறுத்துவாங்க வண்டி. டேங்களா பைக் விஎம் இங்க இருக்கு. இங்க டேய் என் முன்னாடியே இருறா. நீ வேற என்னை விட்டு போயிடாதரா. நீ தானே நல்ல பைக்காக கிடைச்சிருக்காரு. ஐயோமே நீங்க பாத்தீங்களா, கிளிச்சு லேகு எல்லாம் சேர்ந்த கேம் தான் ஜிடிஏ ட்ரைலாஜி டெஃபினட் எடிஷன்.
ஸோ அதனால தான் இது கொஞ்சம் ஃப்ளாப் ஆச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஓகே. நான் போல கென்ட் பால் ஜிடிஏ 3 இருக்கு என்கிட்ட. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் சும்மா இது விளையாடுறது அது அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இது அப்லோட் ஆகும். இல்லை இதுக்கு ஐயோ அதுக்கு முன்னாடி இது அப்லோட் ஆகுனாலும் ஆகும். எப்படா ஓட்டுறோம் ரெண்டு வேணாலும் ஆகும். ஸோ இது டக்குன்னு வருதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போதான் எங்கள் அம்மா மொபைலுக்கு இது ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது அந்த செஃப்பை கொள்ளுவோம். அப்புறம் எவனோ ஒருத்தர் சன்னியா பண்ணியா எவனோ ஒருத்தர் வருவான். அவன் கார்ல தான் முன்னே நில்றானா போய் நட்டு வந்துருச்சு. சீட் ஆக்டிவேட்டட். சொல்லு தம்பி. வாட்சா ஓகேடா. யூ பெட்டர் ஸ்டார்ட் டாக்கிங். அடப்பாவி எங்கடா? டேய் அவள்தான் நம்மளை முடிச்சு விட்டீங்கடா. அந்த மாதிரி தான் உன்னெல்லாம் இப்படிதான்டா ஹெட்செட் போட்டு போட்டுன்னு போயிடலாம். ஆப்ஷனுக்கு போய் கண்ட்ரோல்ஸ் கொடுங்க சொல்லுங்க. அது வந்து இதை நான் பார்த்தீங்கன்னா இது கியூ. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் கூப்பிடலாம். அந்த அவங்ககிட்டேருந்து ஒரு காலையை நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். நம்மளும் என்னடா மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். அங்கே பின்னாடி நான் 3 பேர் ஓடி வருவாங்கடா செஃப் நினச்சேன். நான் பார்த்தீங்களா அந்த டே வாடா டே டும் 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 சுடு அவ்வளோதான் சுட்டுட்டேன். ஐயோ போலீஸ் வேறு வருவாங்களே. பைக்கு எங்க பைக்கு ராக்கெட் போச்சே. பைக்கே போச்சே. மூச்சு விட்டு எனக்கு வேற. உடனே அப்பா காரு பக்கத்தில் விட்டோம். ஏறா காரு தாங்கிடா. அம்முனேஷனுக்கு போக சொல்லுவாங்க ஒருத்தர் லூஸு. நாங்களாம் சீட்டே ஆக்டிவேட் பண்ணிப்போம்டா அம்முனேஷன்ல. இங்க பாருங்க, இப்போ நம்ம டேப் கொடுத்தோன்னு வைங்க பாருங்க திரும்புது பாருங்க. இது அந்த பர்ஃபெக்டான இது ஸ்லோ மோஷன்ல திரும்புது பாருங்க. நம்ம ஜிடிஏ 5 மாதிரி இதை விளையாடலாம் பாருங்க. எப்படி எல்லாம் டெஃபினட் எடிஷன் மாசா இருக்கு எனக்கு. டேடே சைடா சைடு பல்லே செத்துட்டா. ஓகே நோ ப்ராப்ளம். அடி சைடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ வந்து முட்டிட்டு இருக்கா. இந்த இவன் இந்த ஒயிட் கலர் சோக்காக்கு இந்த காரை விட்டா வேற எதுவும் இல்லை. இந்த கார்லயே தான் போவான். மற்ற கார்ல ஏறவே மாட்டான். நம்மளாம் சொன்னாதான் ஏறுவான். இந்த மிஷின்ல ஏற மாட்டான். வேற ஏதாவது மிஷின் வரும். ஐயோ அது மிஷின் ஞாபகம் இல்லை சரியா. ஒரு மேல நாங்க 2 பேரும் நானும் அந்த ஒயிட் கலரும் நிப்போம். நின்றுட்டு கீழே பிஸ்னஸ் பேச வருவாங்க. அப்போ நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் பேசுறவனை அட்டாக் பண்ணுவாங்க. நானும் இவனும் சுட்டுட்டு இருப்போம். அப்போ 2 பேரையுமே நான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். இவனையும் காப்பாற்றணும், கீழே பிஸ்னஸ் பேசுறவனையும் காப்பாற்றணும். அதுதான். டே சரிடா. எனக்கு இப்போ காசே இல்லை. என்கிட்ட காசே இல்லடா. காசே இல்லை வந்துட்டு வாங்க சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு தெரியுமா? $100 என்னமோ இருக்கு. $100 தான் நினைக்கிறேன். $100 இருக்கு. இதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது. அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவ் பேக் டு த ஹோட்டல் ஓஷன் ஆஃப் வியூ அப்படின்னு போயிட்டோம். இப்போ சொல்லுவான் கார் டாமி ஏன் என் வண்டி இப்படி உடைக்கிற? வண்டி உடைக்க என் வண்டியை உடைப்பாங்க. உன் வண்டி உடைய. கிராஃபிக்ஸ்லாம் செம்மையா இருக்கு. லோ குவாலிட்டியில இப்படி அடப்பாவீங்களா? டே டேப் யூஸ் பண்ணு. அந்த மாதிரி ஸ்பீடா ஓட்டிட்டு போக மாட்டோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கட்சின்னு வந்துடும். என்ன பண்றது? சரி இவங்க நிறுத்துவாங்கார நம்ம அவன் பாட்டே இந்த சைடு மாறி உக்காந்துட்டு அப்படி போயிடுவோம். போடாடே ஓட்ட வண்டியிலே போறான். அப்பா $200 எனக்கு ரூபானே வருது. பிகாஸ் ஆஃப் நம்ம நாட்டுக்கிட்டே நிறுத்துறா. நாளாக முடிக்கலன்னு
வா பட 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 டேய் ஏன் பைக்குடா ஓ இந்த மாதிரி திருப்பி இதெல்லாம் பண்ணுவியாடா ஓடுறான் பாருங்க ப்ளீஸ் எனக்கு தெரியாது அவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான் சிக்னலை மதிக்காம போறான் தைரியம் போலீஸ் அதையும் பார்க்காம போயிட்டு இருக்கு நான் பைக் காரு தனியா இருக்கு ஐயோ சாரி போலீஸ் இந்த மாதிரி இவனும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன் இவனும் அதே மாதிரி தான் ஏ மிஷின் கன் எப்படி திடீர்னு போனாச்சு தள்ளிடி திடீர்னு மிஷின் கன் போனாச்சு போலையா போலீஸ்காரன் போலீஸை கூப்பிட்டாரு எவ்வளோ தடவை என்ன கூப்பிட்டுருக்கீங்க நான் எதாவது பண்ணா நீங்க போலீஸை கூப்பிட்டீங்க நீங்க எதாவது பண்ணா நான் போலீஸ் தான் கூட்டிட்டு வரேன் பக்கத்தான் போலீஸ் ஸ்டேஷன் தான் கூட்டிட்டு வரேன் ஐயோ வேற போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வரேன் டே அது ஏன் பைக்குடா டே ப்ளூ கலர் டே இன்னும் வந்துட்டு என் வண்டியை நானே கொளுத்திட்டல என் வண்டியை நீ கொளுத்த வச்சுட்டல இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா சாவுடா என் வண்டியை என்னை கொளுத்த வச்சுட்டான் சும்மா விடவே மாட்டேன் என் வண்டியை கொளுத்த வச்சு நில்றா நில்லு இனிமே நில்றா நீ எப்படியா சிக்னல்ல நின்று தானே ஆகணும் அச்சோ டே ஒருத்தனாதே என் பேச்ச மதிங்கடா ஏன்டா என்ன கேஸ் ஒருத்தனும் நம்ம பேச்ச மதிக்க மாட்டேங்கிறான் அவன் டம்மி பீஸா நம்ம மாறிட்டோம் டேய் அச்சோ பாக்கடா நீங்களும் இது நான் போய் சேவ் பண்ணிட்டு கேம் பிளே முடிக்கிறேன் இவனை சேஸ் பண்ணி தானே நீங்க நான் கேம் பிளே முடியும் என்னடா இவ்வளவு பயமே இல்லாம போயிட்டு இருக்கேன் பயம் இல்ல உனக்கு ஐயோ ஜெட்டியா போட்டுருக்கானே சாரி மாப்பிள்ள சரி என்ன மாப்பிள்ளையா என்ன மாப்பிள்ள இவ்வளவு நேரம் என்ன சுட்டுட்டு ஐயா வெறுப்புடா டே வெறுப்பு கேஸ் வெறுப்பு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு சை கேஸ் சரியான வெறுப்பு கேஸ் ஐயோ பாருங்க போலீஸே சாப்பிட இன்னொரு சீட் இருக்கு அது போடுறேன் அது சீட்டு கரெக்டா போட வராதுன்னு வேணா நான் வந்து சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் வந்துருச்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என்ன சுட வச்சே நீங்களாம் காலி டோய் ஐயோ ஆஸ்பிரேன் போடுறான் சுடு சரி ஒரே நிமிஷம் ஓகே இதோட நம்ம இந்த கேம்ல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைங்க ஆள் போட்டுக்கோங்க அப்பதான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம நான் சேவ் பண்ணாமே ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே பாய் கைஸ் பை